ஒரு சிறிய கிராமத்தில் அகிலா என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அகிலா ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவள். சிறு வயதிலிருந்தே நல்ல புத்தியும் நல்ல மனசும் கொண்டவள். எதையும் சிரமமாய் எடுத்துக்கொள்ளாமல் புன்னகையோடு சமாளிப்பவள். படிப்பில் திறமையானவள் என்பதால் கல்லூரி முடித்ததும் ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்ற தொடங்கினாள். ஆனால் வீட்டின் பொருளாதார நிலை சரியில்லாததால் அவள் விருப்பத்தை பொருட்படுத்தாமல் பெற்றோர் அவளை விரைவில் திருமணம் செய்து வைக்க நினைத்தார்கள். உறவினர்கள் வழியாக வந்த சம்பந்தம் அது. அருண் என்ற இளைஞனுக்கும் திருமணமும் செய்து வைத்தார்கள். அருண் வேலை பார்த்தாலும் அவர் குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தது. அந்த வீட்டில் மாமனார், மாமியார், 3 அண்ணன்கள், 2 அண்ணிகள், அவர்களது குடும்பம் என 10க்கும் மேற்பட்டோர் வாழும் வீடு அது. அகிலாவுக்கு திருமண நாளில் எல்லாம் அழகாக தோன்றியது. பெரிய வீட்டில் உற்சாகம், உறவினர்கள் கொண்டாட்டம், அனைவரின் பாராட்டு, இது எல்லாம் அகிலாவுக்கு புதுசாக இருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியான அனுபவம் அது. கணவன் அருணும் நல்ல மனசுடையவர் போலவே தோன்றினார். முதலிலே அகிலா அனைவருடனும் கலந்து கொள்ள முயன்றாள். காலை நேரத்தில் சமைப்பதில் உதவினாள். குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி விளையாட வைத்தாள். வீட்டு வேலைகளிலும் பங்கு பெற்றாள். இந்த பெண் நல்ல பெண்ணாக இருக்காளே என்று சில நாட்கள் குடும்பத்தினர் பாராட்டினார்கள். ஆனால் அந்த இனிமை அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. மெல்லிய சந்தேகம் அவர்களுக்கு வர ஆரம்பித்தது. அகிலா படித்தவள் என்பதால் சில சமயம் வேலைக்கு போகலாம் என்று பேசினாள். அதை கேட்டதும் மாமியாரின் முகம் சுளித்தது. என்னடா அருண், வீட்டிலேயே இருக்க வேண்டிய பொண்ணு வேலைக்கு போகணும் சொல்லுகிறாளே, நம்ம குடும்பத்தில் இது எல்லாம் எப்போ நடந்திருக்கு என்று கேட்டாள். அன்னிகளும் ஒருவரிடம் ஒருவர் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள். இவள் தனியாக சம்பாதிக்க ஆரம்பிச்சா நம்ம எல்லாரையும் மதிக்க மாட்டாள் என்று பேசத் தொடங்கினார்கள். அந்த நாள் முதல் அகிலா மீது அவர்களுக்கு வெறுப்பும் கண்காணிப்பும் அதிகரித்தது. காலை 4 மணிக்கே எழுந்து 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு அவள் சாப்பாடு செய்து வைக்க வேண்டும். ஒரு முறை உப்பு குறைந்தால் கூட மாமியார் அவரிடம் கத்த ஆரம்பிப்பார். அன்னிகளின் குழந்தைகளும் எல்லாமே அகிலாவிடமே திணிக்கப்பட்டது. மருமகளே, நீயே குடும்பத்தை பார்த்துக்கொள் என்று சொல்லுவார்கள். பிறகு அவள் உட்கார முயன்றாள். அடா, இப்படி உட்கார்ந்திருக்கிறாளே, இவளுக்கு எங்கள் குடும்பத்தின் பாட்டு தெரியலையா என்று ஜாடமாடியாக திட்ட ஆரம்பிப்பார்கள். அகிலா இது எல்லாம் அமைதியாக அனைத்தையும் தாங்கிக் கொண்டாள். கணவனிடமும் சொல்ல நினைத்தாலும் அவனது பதில் எப்பொழுதுமே ஒன்றுதான். என் அப்பா அம்மா சின்ன மனசு கொண்டவங்க, நீ கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று கூறுவான். ஒரு நாள் அகிலாவுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்தது. படுத்திருந்த அவளை பார்த்து மாமியார், ஒரு பெண் வீட்டுக்குள்ளே படுத்தா அந்த வீடு சீரழியும், நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்காது, எழுந்து வேலை செய் என்று எல்லோரின் முன்னாலும் திட்ட ஆரம்பித்தார்கள். அன்னிகளும் ஒரு சின்ன காய்ச்சல் வந்ததுக்கு ஓய்வா, இதுதான் படித்தவங்க போக்கு என்று அவமதிக்க ஆரம்பித்தார்கள். அகிலா கண்ணீர் மல்க கணவனை நோக்கினாள். ஆனால் அவன் வாய் சொன்னது, நான் என்ன பண்ண முடியும் அகிலா, நீ சும்மா பொறுத்துக்கோ என்று கூற ஆரம்பித்தான். அந்த வார்த்தைகள் அவளது மனசை இன்னும் அதிகமாக உடைத்தது. மாதங்களும் கழிந்தன. ஒவ்வொரு நாளும் அவள் தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பித்தாள். நான் என்ன ஒரு பொம்மையா? எனக்கு கனவுகளே இல்லையா? எப்பொழுதும் பிறருக்காகவே வாழணுமா என்று யோசிக்கவும் ஆரம்பித்தாள். மெல்ல அவள் மனதில் எதிர்ப்பு உருவானது. ஒரு நாள் இரவு கணவனிடம் திடமாக கூறிவிட்டாள், அருண், நான் உன்னோட சேர்ந்து வாழ விரும்புகிறேன். ஆனால் உன் குடும்பம் என்னை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. இதை நான் இனிமேல் தாங்க முடியாது. நான் தனியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் என்று கூறினாள். அருண் முதலில் அதிர்ச்சி அடைந்து போனான். ஆனால் மனைவியின் துயரம் உண்மையானது என்பதையும் புரிந்து கொண்டான். அவளது கண்ணீர் அவனது மனதை உருக்கினது. அடுத்த சில வாரங்களுக்குள் இருவரும் வாடகைக்கு ஒரு சிறிய வீட்டை எடுத்தனர். அந்த முடிவுக்கு குடும்பத்தினர் கடுமையாக எதிர்த்தார்கள். மருமகள் எங்கள் குடும்பத்தை பிரிச்சிட்டாளே என்று
அனைவரும் சொல்லியும் கொண்டார்கள். ஆனால் அகிலா மனம் ஒரு காலமும் தளரவில்லை. உடனே இருவரும் ஒரு சிறிய வீட்டில் தங்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் வாழத் தொடங்கினார்கள். ஆரம்பத்தில் சிரமம் இருந்தாலும் மன நிம்மதி அதிகமாக இருந்தது. அகிலா மீண்டும் ஆசிரியராக வேலைக்கும் சேர ஆரம்பித்தாள். அருண் அவளது கனவுகளை ஊக்குவித்தான். சில மாதங்களில் அவர்கள் வாழ்க்கை சீரானது. அவர்களது மகிழ்ச்சியை பார்த்த குடும்பத்தினர் பின்னர் சமாதானம் அடைந்தனர். கூட்டு குடும்பம், அன்பு, ஒற்றுமை இருந்தால் அந்த குடும்பம் சொர்க்கம்தான். ஆனால் அன்பு இல்லாமல் அவமதிப்பு மட்டுமே இருந்தால் அது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை நரகமாக்கும். அகிலா தன்னம்பிக்கையாலும் துணிச்சலாலும் அந்த கொடுமையிலிருந்து வெளிவந்து தன்னுடைய சுயமரியாதையை காத்து கொண்டாள். இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.